ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. டாப் ஸ்டேஷனில் 80 ரூபாய்க்கு வாங்கணும். அதுக்கு தான் போட்டு காட்டுறோம். 120 rupees பழனியில. போயிட்டோங்க. எங்க போறதுன்னே தெரியாம எல்லா பிளேஸும் ஒவ்வொரு பக்கம் இருந்துச்சு. சரி டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எப்பயும் போல நம்ம எங்க வேணாலும் முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த ரோஸ் கார்டன்ல தான். அதனால ரோஸ் கார்டன் போய் பார்த்துட்டு அப்பயே இங்க வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம இப்ப போறதுக்கு நம்ம இப்ப போற ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடு அங்க வந்து அன்சைக்கிள் கார்டன் ஒன்று இருக்காமா, அங்க போயிடுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேனில் ஒரு சரியான சேஞ்சு. நாளைக்கு போகலாம் வச்சு இந்த டாப் ஸ்டேஷன் வந்து நாங்கள் இன்றைக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம். 1 மணி நேரம் தான், எது க்ளோஸ் ஆச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். வாட் ஹேப்பன் ப்ரோ? மரம் 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 வட்டி எவ்வளவு பெரிய மரம் தெரியுங்களா? விழுந்தோடனே பொத்துன்னு கேக்குதுப்பா சவுண்டு. ஏன்னே தெரியலைங்க, டக்குன்னு வந்து ரோஸ் கார்டன் போனா பிளான் போட்டோம். இது வந்து நாளைக்கு தான் நாங்க வச்சிருந்தோம் டாப் ஸ்டேஷன். ஆமா, அங்க போலான்னு. திடீர்னு ரோஸ் கார்டன் ரொம்ப பக்கத்துல தெரிஞ்ச கட்டி என்னமோ தெரியலைங்க. டக்குன்னு நாங்க போலாமா அப்படின்னா சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஸ்டேஷன் கிளம்பிட்டு. இவ்வளவு தண்ணி பாத்தீங்களா? மலை மேல ஒரு ஹில்ஸ் மேல ஒரு டேம் இருக்கிறது இன்னைக்கு தான் நான் யாருக்கையில போன ஹில்ஸ்லயே இங்கதான் முதல்னு பாக்குறேன். ஊட்டியில இருந்துச்சுப்பா, மறந்துட்டேன். ஆமா, ஆனா இவ்வளவு தண்ணி இல்ல அங்க, நல்ல பெருசா இருக்கு. எப்படி டேம் கட்டினாங்க இருக்கும் பாருங்க. எப்படி இந்த இடத்துல ஐடியா பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கு, வெயிலும் நல்லா சூப்பரா இருக்குது. என்ன ரொம்ப குளிருது. ஜெர்க்கினே கிளவுஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். பேசாம எடுத்துட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். குளிருதுப்பா, ரொம்ப முடியல. இந்த காத்து அடிக்குது. என்ன மழை செய்வாரா? என்ன கோஷோ தப்பா இருக்கு. ஒர்க்கிஸ் ப்ராக்ரஸ் திருப்பி குப்பர்கா போட்டு வச்சிருக்காங்க. மைக்கு வேற வாய்க்குள்ளேயே ஓடுதப்பா. சாமிங்க, என் பேர்ல யாராவது ஒருத்தர் நீங்க புண்ணியம் பார்த்து ஒரு எஸ்டேட் எழுதி வச்சா இங்கேயே செட்டில் ஆயிடுவேன். ஏன் ஒன்றும் வைக்க மாட்டான். தெரியலையே, கேப்பமா. அக்கா, டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் எங்க இருக்கு? நேராங்களா? ஓகே. நடுவாலதான்ப்பா சொரிவாங்க. என்னங்க டாப் ஸ்டேஷன் நானுங்க ஊருக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கிங்க காணா, என்ட்ரி டிக்கெட்டை காணா. காட்ட நிப்பாட்டா நம்ம நிப்பாட்டமாடா. போவோம், நம்ம உள்ள போவோம். ஆமா, நம்ம இங்க நிப்பாட்டிடுவோம். வந்தது ஒருத்தங்கிற மாதிரியே ஏன்டா எப்படி சிரிக்கிறேன்? அது வெக்கப்படுறாங்க. நிறைய பொம்மை கடையெல்லாம் இருக்கு. அப்படியே அங்கே வியூஸ் காமி. இங்க பாருங்களேன். இது வரைக்கும் நாங்கள் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா போன மலைகள்லேயே நாங்கள் பார்த்த வியூ பாயிண்டில் இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக். பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. அந்த எவனும் வரா நம்ம. ஹாய், நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல், ஐயோ சூரியன் மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி
ஆஃப் ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். செம குளிர். மணி பார்த்தீங்கன்னா இப்பயும் 5:56 பக்கம் ஆச்சு. போய் பசிங்க, சரியான பசி. போய் சாப்பிடணும். வரப்போ ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. கேமரால ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் ஆகிருந்திருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. ஒன்னா சார்ஜ் நிற்குன்னு சொல்லி போட்டு வந்தேன். நல்ல வேலைங்க கீழே இருந்து ஆஃப் ஆகலை. ஏதோ பக்கத்தில் தான் எங்கேயோ ஆஃப் ஆகிருக்கும் போல். நிலைமை அங்கங்கே நிறுத்தி செக் பண்ணிக்கணுங்க. டைம் பார்த்துக்கணும். ஸோ இல்லைன்னா வந்ததே ஏண்டானா இருக்கும். ரோடு கொஞ்சம் இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. சருன்னு போயிடணும். ரோடு தான் குழியா இருக்கு, அதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்படியே கட்டிக்கிட்டுங்க. ஐயோ இருக்குங்க, திறந்து வச்சு ஓட்ட முடியாதுப்பா, குளிருது. ஜீப் சஃபாரிப்பா. ஜீப்பெல்லாம் வேணாங்க, நம்ம எப்பயுமே ஆல்வேஸ் பைக். இதாங்க எக்கோ பாயிண்ட். இங்க வாங்க. நின்று மூச்சு விட்டா வயசுல ஒண்ணுமே தெரியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம். உங்களுக்கு இன்னொரு விஐபி காட்டுறேன் பாருங்களேன். தள்ளிக்கிறா பார்த்தியா, புஸ்ஸுன்னு எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? நம்ம ஆளுதான். அதாவது ஸ்விம்மிங் போடுறாராமா. எங்கேன்னு கேளுங்க. பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ஸ்விம்மிங் போடுறாராமா. நல்ல பெரிய லேக்குங்க. இங்கேருந்து ஒரு சொர்க்கம் அடிச்சா எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக விளாக் எடுக்கிறனோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை தான் வீடியோ எடுக்கிறேன். எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம். எக்கோ கேட்குதான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். மொதல் டெஸ்ட் வந்து ராஜா அரா கேட்குதுப்பா. இது வந்து ஆக்டிங் மேடம், இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் 100% ஆக்ஷன். நல்லா இருக்குண்டா இந்த மாதிரி காமெடியா இருந்துச்சுன்னா. இன்னும் இன்ட்ரெஸ்டாக போகிறது. அட பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கத்தி விளாட்றதாடா. கத்தி இல்லடா, திடீர்னு அதை தக்காம திடீர்னு கேக்குதுப்பா. எக்கோ கேக்குது. 100% வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 100% உண்மையா எக்கோ கேக்குது. எக்கோ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க. செம்ம குளிருங்க. ஆனால் நிறுத்தி கொஞ்ச நேரம் தண்ணியில லைட்டாக விளாண்டுட்டு கத்துன அப்படியே தொண்டையே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நீ அங்கே போய் தண்ணியெலாம் குடிச்சிட்டு முதல்ல சாப்பிட்ணுங்க. செம்ம பசி. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நேராக ரூமுக்கு தாங்க. அப்படியே அங்கே போயிட்டு விளாக்கை கண்டினியூ பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 o'clock ஆக போகுதுங்க. நாங்கள் வந்து நிறுத்தி சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. நீங்கள் ரூமுக்கு போய் ஃபுல் ரெஸ்ட்டு தாங்க. ஏன்னா பள்ளியிலேருந்து ஓட்டிகிட்டு வந்து முத்துக்கெல்லாம் ரெண்டை கழட்டுது, அத்தாடி முடியல. நம்ம ரூமுக்கு போகிறதுல பெரிய பிரச்சனையே இந்த ஆஃப் ரோடு தாங்க. நம்ம ரூமுக்கு போனால் கிட்டத்தட்ட 1 kilometer வந்து இந்த ஆஃப் ரோடில் வந்தால் தான் நம்ம எடுத்துருக்க ரூமுக்கே போகவே முடியும். அப்புறம் அங்கேருந்து ஒரு பெரிய மேடு நட்டமா ஏறினாத்த வண்டி பார்க்கிங் அங்கே நிறுத்திட்டு தாங்க மேலே ரூமுக்கு போகணும். மகிழ்மதி இந்த மேடு தாங்க சொன்னேன். பார்க்கிங் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அருமையாக. அவங்க உண்மையாலுமே ஏறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம இங்கே தாங்க நேற்றுலாம் வந்து நிறையா பைக் நின்றுச்சுங்க. காலையில் வரும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ 4-5 பைக் தான் நிற்கிது.